தங்கப்பிள்ளையே என்று இந்த கருப்பண்ணசாமி அதை உனக்கு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேட்டுவிட வேண்டும். அப்படி என்றால் அது எத்தனை முக்கியமான விஷயம் என்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டே வருகிறார். அவர் யார் என்று, அவர் தினமும் ஒரு காரியத்தை செய்கிறார் எதற்காக என்று, அப்படி செய்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உனக்கு தெரியாமலே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா என் தங்க பிள்ளையே? ஏனென்றால் அதனால் தான் உன் அப்பன் உனக்கு அதனை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதல்லவா? உனக்கு எதிராக செயல்கள் அங்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி நடத்து கொண்டிருக்கிறது என்பதையும் முதலில் உனக்கு சொல்லிவிடுகிறேன். அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒரு புகைப்படத்தை வைத்து அங்கே வைத்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று நன்றாக நீ புரிந்திருப்பாய். என் செல்ல பிள்ளையே, யார் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்போது உன்னை நீ எப்போதும் தேடி வருகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள்தான், உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கிறாயோ அவர்கள்தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்திருக்கிறார் என்பதையும், அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்து கொண்டு அந்த கஷ்டங்களையும் புகைப்படத்தையும் நீயாகவே நினைத்து கொண்டு அங்கே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். என் தங்க பிள்ளையே, நீ எப்போது வரப்போகிறாய்? நீ எப்போது வந்து அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறாய்? அவர்களுடைய மனவேதனை எல்லாம் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதையும் உனக்கான அவர் அங்கே உன்னை கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறு துளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னை பார்த்து சிந்தித்து கொண்டு உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் உன்னோடு பேசுவது போல அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவற்றை எல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதனால் உணர்ந்த வேளையில்தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. உன்னுடைய புகைப்படம் நான் இதோ பேசிக்கொண்டாலே அவர்களோடு பேசுவதற்காக நிச்சயமாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்போது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் என் பிள்ளை உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டு கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல பிள்ளையே, இதனை உன் அப்பன் இப்போது உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அப்படி என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர் உன் வாழ்க்கையில் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மையாக வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என்பதற்காகத்தான் என் குழந்தை அவர் எப்போதும் உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை. அவருடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்போதுமே அவர்கள் உண்மை பற்றி சிந்தித்து கொண்டு நீ எப்போது வரப்போகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எப்போதும் உனக்குள் ஏற்படுகின்ற மனசாபங்களில் இருந்து சரி, பிரச்சனைகளில் இருந்தும் சரி, இல்லை ஏற்படுகின்ற பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனியாக பிரிந்து சென்றாலும் சரி, மிக மிக பெரிய பிரச்சனை விரைவாக அவர்களை சென்று காண வேண்டிய உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்தி கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. என் தங்கமே, இப்போது உனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்று உன் அப்ப நான் சொல்கிறேன். என் பிள்ளை, தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரியும் அல்லவா?
நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்படி என்பதையும் நான் சொல்லி அந்த தனிமையில் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அதே அளவுக்கு இல்லை என்றாலும் உனக்கு அந்த வேதனை இருக்கும் அல்லவா? தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும். இல்லை என்றாலும் உனக்கு தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திருப்பீர்கள், நிறைய முடிவுகளை எடுத்திருப்பார்கள் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்க பிள்ளையே, தனிமையில் இருப்பது காரணம் உன்னை பிரிந்த நாள் மட்டும்தான், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவர்களுக்கு இல்லை. உன்னோடு இப்போது பேச முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் எப்போதும் உன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனநோய் வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்து விட்டது என்றால் அதன் பிறகு என் பிள்ளை நீ அதன் நிலைமை என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் தங்கமே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உருவாக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த வாட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும். ஒரு முறை அவர்களை கண்டுவிட்டால் போதும். அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை நிச்சயமாக அவரை விட்டு சென்றுவிடும். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல, நிச்சயமாக உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள். நீ அந்த அன்பினை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார்கள் என்பது என் குழந்தை. நீயும் அவர்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? எப்போதுமே அவரை பற்றி உனக்கு மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தி விடலாம். என் தங்க பிள்ளையே, ஒன்று சேர்ந்து விடுவதும் நல்லது. என் பிள்ளை, சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்குள் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அவர்கள் இல்லாமலே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நாட்கள் நீ கழித்து சென்றாலும், எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் தன் மீது அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கை நீ கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது. ஏற்கனவேதான் என் பிள்ளை, உன் அப்பன் உன்னிடத்தில் இவரிடத்திலிருந்து அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எப்போது வருவாய், எப்போது இந்த வாழ்க்கையை பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்து திரும்பும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, அவருடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய அப்பனாகிய நான் எத்தனையோ ஆறுதல் உனக்கு சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையாவது அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது கூட ஆள் இல்லாமல் என் பிள்ளை அங்கே தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, சில நேரங்களில் உன் அப்பன் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்ததை உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய அன்பினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துப் பார். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தில்லாமல் இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது, பிரிந்து செல்லாமல் இருக்கிறார்கள். எல்லோருடைய வீட்டிலும் எல்லா கஷ்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொண்டால் அதற்கும் என் பிள்ளை பிறகு வாழ்க்கையானது உனக்கு இனிமையாக நாளாக மாறி அமையப் போகின்றது. என் தங்க பிள்ளையே, இனி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? அதை விட்டு இனி காரணமாக நீங்கள் இருவரும் ஒரு நாள் இரவையும் ரணவேதனையில் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இரவில் படுக்கையில் தலையணையை கண்ணீரால் அங்கே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என் பிள்ளை, இனி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், நீங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே தெரிவித்து
விட வேண்டும் என்றுதான் ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா? இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படி உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் நல்லது என்பதையெல்லாம் முன்பே தெரிவித்துவிடு. அதன் பிறகு என் பிள்ளை அவர்களோடு நீங்கள் பழையபடி பேசிவிட வேண்டும். உண்மையான அன்பு கொண்ட உறவு ஒருபோதும் பிரிந்தது நல்லது கிடையாது. உண்மையான அன்பு கிடைக்காமல் ஒருவருக்கொருவர் இங்கே போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை உனக்கு தெரியுமல்லவா? நீ உண்மையான அன்பினை வைத்திருக்கும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவிர்த்து நிற்பதும் உன் அப்பன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தைகள் எல்லோரும் நல்ல குழந்தைகள் தான். உண்மையாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் அத்தனை தகுதியும் பெற்ற குழந்தைகள் தான். அப்படி இருக்கும்போது உனக்குள் நிச்சயமாக ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு மனஸ்தாபங்களும் அல்லது ஒரு வேளை செல்வது தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக இருந்தாலோ, குடும்ப உறவுகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ அதையெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் நீங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒரு நாள் தொடர்பு கொள்ள வேண்டும். துண்டிக்கப்பட விட்டாலோ உனக்குள் அதை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. யாராவது ஒருவர் அந்த பிரிவினை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் என் பிள்ளை அதை புரிய வைத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொருவர் அதை புரிய வைக்க வேண்டும். என் பிள்ளை, நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும். என்னென்றால், ஒரு பதிலை என்னிடத்தில் சொல்லிவிட்டு இந்த பிரிவின் காரணமாக நீ எத்தனை நாட்கள் தூங்காமல் இருந்தாய், எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாய், எத்தனை நாட்கள் உன்னை மனதில் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாய். இதையெல்லாம் இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாதல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த விரிவு என்பது நிச்சயமாக இருவருக்கும் உடலளவிலும் மனதளவிலும் மிக அதிகமான பாதிப்பினை கொடுக்கின்றதல்லவா? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவர்களால் தான் நிச்சயமாக உண்மையான அன்பினையும் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியாது. யாரிடத்தில் உண்மையான அன்பு முழுவதாக இருக்கின்றதோ அவரிடத்தில் எல்லாவற்றையும் எளிமையாக கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய உயிரான உறவு என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உன்னுடைய உண்மையான அன்பினை ஒருபோதும் பிரிந்துவிடக்கூடாது என்ற மனநிலையில் நிச்சயமாக செல்ல வேண்டும். இந்த அப்பன் வாக்கில் என் குழந்தைக்கு அங்கு நிச்சயமாக இருக்கின்ற நிலை எவ்வளவு விபரீதமானது என்பதை புரிந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன். நான் நினைக்கின்றேன். என் குழந்தை, உன்னுடைய சூழ்நிலை அவரிடத்திலே நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். அவருடைய சூழ்நிலையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். நிச்சயமாக இருவருக்குள் எப்போதும் அன்பினை யார் முதலில் வெளிப்படுத்துவது என்று இருவருக்குள்ளும் சந்தேக வேண்டாம். யாரிடத்திலே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் முதலில் அந்த அன்பினை வெளிப்படுத்துங்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல, இனி உன் வாழ்க்கை, உன்னுடைய கடமைகளை நீங்கள் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒருபோது மற்றவர்கள் உங்களை குறை சொல்லாதபடி இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நடத்தி காட்டுவீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பொன்னான காலமாக மாறிவிடும். அது மட்டுமல்ல என் குழந்தை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய பெற்றோர்களுக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை நிம்மதியும் எப்போதும் இருக்கும். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.